அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாண்டியம்மா கொண்டு வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க. சவுந்தரபாண்டி அது வாங்குறதா வேண்டாமான்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னல எப்படி பார்க்குற, இந்தா நானே பிரசாதத்தை வச்சு விட்றேன் உன் நெத்தியில் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. பத்மநாபன் பிரசாதமடா இந்த சந்தனத்தை வச்சதும் உன் நெத்தி மங்களகரமா எப்படி இருக்கு பாரு. சந்தனம் வச்சதும் உதறுதாங்கிறாங்க. ஆமாக்கா உதறுதுங்கிறாங்க. அம்பட்டு குளிரவா இருக்குன்னு கேட்குறாங்க பாண்டியம்மா. சவுந்தரம் அக்கால அப்படியே வாசலோட அனுப்பிடலான்னு பார்க்குறேன், இல்லை உள்ள கூட்டிட்டு போறியான்னு கேட்குறாங்க. அக்கா உள்ளவான்னு கூட்டிட்டு போறாங்க சவுந்தரம். பாண்டியம்மா போனதுமே என்னல சிவபாலா நல்லா இருக்கியா, ஏழு பாண்டி அத்தக்காரி வந்திருக்கேன், ஒரு வார்த்தை உள்ளவான்னு கூப்பிட மாட்டியான்னு கேட்குறாங்க. ஆமாம் உன்னை இங்கே யார் வர சொன்னா, இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க. பாண்டி என்னல என்னை பார்த்து இப்படி கேள்வி கேட்குறேன், உன் வீடு மாதிரி பேசிட்டு இருக்கிற, இது என் தம்பி வீடுல, நான் எப்போ வேணாலும் வருவேன், நான் எப்போ வேணாலும் போவேன், என்னை கேள்வி கேட்கறதுக்கு நீ யாருடான்னு கேட்குறாங்க பாண்டிமா. எஸ்கே நீ போய் வேலை பாரு, நான் டியூட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அங்கேருந்து போறாங்க. இவன் ஒரு சிடுமூஞ்சிக்காரன், இவனை யார் என்ன கேட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் இப்படி கொக்கனை காமிச்சிட்டு போறாங்க பாண்டிமா. ஏலே சவுந்தரம் நீ எப்படி இருக்கேன்னு கேட்குறாங்க. அக்கா நான் நல்லா தாங்க இருக்கேன் அப்படிங்கிறாங்க சவுந்தர பாண்டி. அப்பவும் மனசுக்குள்ள ஒரு பதட்டம், ஐயோ இவன் இங்க வந்தா நம்ம கழுத்தருக்குனுக்குனே வந்துட்டாளேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சின்ன வயசுல இருந்து நீ வளர்த்தினேன், நான் நல்லா இருப்பேன் நல்லங்கிறாங்க. ஆமாண்டா நானும் நல்லா தான் இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன்டா. சவுந்தரம் என்னையால ஜெயிலுக்கு அனுப்புனேன், உனக்கு காப்பு வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே பாண்டியம்மா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. சண்முக வீட்டில் பரணி அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, சண்முகம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போங்க பரணிக்கு ஃபோன் வருது. மதினி உங்க ஃபோன் தான் அடிக்குது அப்படின்னு சொல்லி கனி கொண்டு வந்து ஃபோனை கொடுக்குறாங்க. ஃபோன் நம்பரை பார்த்ததுமே ஐயோ அம்மா தான், அம்மா இப்போ என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கேன்னு தெரியலையே, ஃபோன் வந்தாவே பயமா இருக்குதுங்கிறாங்க பரணி. பரணி ஸ்பீக்கரில் போடு நானும் கேட்குறேங்கிறாங்க சண்முகம். அட்டன் பண்ணதுமே பாக்கியம் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா கிறுக்கு வேலை பண்ணி வச்சிருக்காருடிங்கிறாங்க. என்னமா பண்ணி வச்சிருக்காரு, என்ன பண்ண கிறுக்கு வேலைக்கெல்லாம் நீ முதல்ல போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு, அப்படியும் முடியலையா பேசாமல் நீ கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துருங்கிறாங்க சண்முகம். சண்முகம் அதெல்லாம் இல்லைல்ல, இருக்கிற பிரச்சனையெல்லாம் போதாதுன்னு அந்த ராஜசி பாண்டியம்மாவை நடு வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காருடாங்கிறாங்க. அத்தை ஜெயிலில் தான் இருந்தது, பரவல் கூட வர முடியாது, இப்போ எப்படி வந்ததுன்னு கேட்குறாங்க பரணி. மாமாவும் அவங்க அத்தையும் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிக்கிறது என்ன, வந்து வராதுக்கு முன்னாடி அது அதிகாரம் பண்றது எல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சலா வருது பரணிங்கிறாங்க. அப்பா தனியா வீட்டுல இருந்தாவே பிரச்சனை பெருசா இருக்கும், அதை சமாளிக்கிறதே பெரிய விஷயம். இப்ப இந்த பாண்டியம்மாவும் கூட சேர்ந்துடுது, இதை சமாளிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான்ங்கிறாங்க. சரிடி இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்னு கேட்குறாங்க பாக்கியம். அவன் என்ன உன் வீட்டுல வந்து உன்னை அதிகாரம் பண்றது, முதல்ல அவளை அடிச்சு துரத்தி விடு, உன்னால முடியலன்னா சொல்லு, நான் வந்து அவளை அடிச்சு துரத்துறேங்கிறாங்க. என்னதான் செய்யட்டுங்கிறாங்க பாக்கியம். அம்மா நீ என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாது, ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கவே கூடாது, எப்படியாவது அத்தைக்காரிய முதல்ல கிளப்பி விடுங்கிறாங்க பரணி. இங்க ஹோட்டல போன அப்படின்னு சொல்லி சண்முகம் வாங்கி பேசுறாங்க. அத்தை நான் சொல்ற மாதிரி அந்த பொம்பளை வந்திருக்குதுன்னா கண்டிப்பா உனக்கு எஸ்கேக்கு ஏதாவது குறி வச்சிருக்கும், முதல்ல அந்த பொம்பளையை அடிச்சு துரத்தி விடு. ஆமாலே சண்முகம் வந்து வராதுக்கு முன்னாடி எங்களை சரியான அதிகாரம் பண்றாங்கிறாங்க பாக்கியம். சரி உன் மாவன் முத்துப்பாண்டி இருக்கான்ல அவங்ககிட்ட நீ சொல்லு, அதுக்கு என்ன ஊடு இல்லையா வாசல் இல்லையா, வந்த வழியாவே அப்படியே ஊருக்கு அனுப்பி வைங்கிறாங்க சண்முகம். சண்முகம் அந்த பொம்பளை தானா ஒண்ணு வரல, இந்த ஆள் தான் வக்கீல வச்சு வாதாடி எப்படியோ அந்த பொம்பளைய வெளியில கூட்டிட்டு வந்திருக்கு, அந்த பொம்பளைய அவ வாயாலேயே சொல்லிட்டாங்கிறாங்க. அத்தை இதே மாதிரி எப்பவும் நான் எந்த நேரமும் சாந்தமா இருக்க மாட்டேன், என் தங்கச்சிக்கு அங்க ஏதாவது ஒண்ணுன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், அந்த பொம்பளை கிட்ட சொல்லி வை, நீ முதல்ல டென்ஷன் ஆகாத, எல்லா விஷயத்தையும் நம்ம முத்துப்பாண்டி கிட்ட சொல்லிடலாம், அவன் பார்த்துக்குவான் விடுங்கிறாங்க பரணி. போன கூடன்னு சொல்லி பாக்கியத்துக்கிட்ட பேசுறாங்க. அம்மா நீ ஒரு தடவையாவது நீ முத்துப்பாண்டி கிட்ட கூப்பிட்டு பேசுமா, அவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாங்கிறாங்க. பரணி ஒரு தடவையாவது எங்க இங்க வந்துட்டு போக வேண்டாமான்னு எஸ்கே கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க. அங்க சண்முகம் வந்து நேரில் பேசினா எங்க அத்தைக்காரி கோவத்தை தூண்டி விட்டு சண்டை போடத்தான் வைப்பா, இதுக்கு சரியான ஆள் முத்துப்பாண்டி தான், நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து முத்துப்பாண்டி கிட்ட பேசுங்கிறாங்க பரணி. தெரியல பரணி பாண்டி கிட்ட பேசிட்டு நான் என்ன ஏதுன்னு மறுபடியும் உனக்கு தகவல் சொல்றேங்கிறாங்க பாக்கியம். சரின்ட்டு போன கட் பண்றாங்க. பெரிய அத்தவ நினைச்சா எனக்கு பயமா இருக்குது, அது பாட்டுக்கு வந்து வீட்டுல சண்டை போடுமான்னு கேட்கிறா கனி. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுல கனி, யாரும் அவளுக்காக பயப்படக்கூடாது, அண்ணன் நான் இருக்கேன்னுங்கிறாங்க சண்முகம். சண்முகம் எனக்கு ஒரு விஷயம் புரியுது, அத்தை மேல பழிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சதே எங்க அப்பா தான், ஆனா அதை அத்தை எப்படி மறந்த பரணி, அவ பெரிய கேடி, அவ ஆளாளுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் மறைச்சிருவான், அக்கான்னு ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்டுருப்பான், அப்படியே உருகி இருப்பா. உங்க அப்பா என்ன நோக்கத்துல உங்க அத்தைக்கறிய வீட்டுக்கு வர வச்சிருக்கான்னு எனக்கு தெரியலையாங்கிறாங்க சண்முகம். பாவம் எசிக்க எந்த சாமி புண்ணியத்திலயும் இப்பதான் முத்துப்பாண்டியோட மனசு மாறி இப்ப ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது சொல்லி இவங்களுக்குள்ள பிரச்சனையை பெருசு பண்ணி பிரிச்சு விட்டுருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க பரணி. ஆமா எனக்கும் அதே பயம்தான் இருக்கு, ஆனா அம்மா நம்ம கூட இருக்கல, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுங்கிறாங்க சண்முகம். எதுவா இருந்தாலும் சமாளிக்கலாம் விடுங்கிறாங்க. அம்மா பூஜை ரூம்ல சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. சவுந்தரபாண்டி பார்த்துட்டு ஐயோ இவ எப்படி திடீர்னு ஜெயில இருந்து வந்தா, நீ வந்து என்னத்த பண்ண போறாளோ என்னமோ ஒண்ணுமே தெரியலையே, பயமா இருக்கேன்னு சவுந்தரபாண்டி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி திருன்னு பாண்டி அம்மாவை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ அப்படின்னு கூப்பிட்டதும் பயந்து போய் திரும்பி பாக்குறாங்க. என்னன்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. அத்தைக்காரி வீட்டுக்கு வந்திருக்கான்னு கேக்குறாங்க. என்ன ஏதுன்னு அவளை தான் நீ போய் கேட்கணும், என்னை கேட்டா எனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க சவுந்தரம். அத்தை எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்குதுன்னு உனக்கு தெரியாதா, அத்தைய வெளியில நீ கூட்டிட்டு வந்தது எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்றத நான் நம்பணுமான்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி. பாண்டி நீ நம்பினாலும் நம்பலைனாலும் அதான்டா உண்மை, அத்தை எப்படி வெளியில வந்தான்னு எனக்கு சத்தியமா தெரியாதுலங்கிறாங்க சவுந்தரபாண்டி. பாண்டி உங்க அப்பா என்ன சொல்றாருன்னு கேக்குறாங்க பாக்கியம். ஆமா இவர் பச்சை பிள்ளையா, அவி அக்கா எப்படி ஜெயில இருந்து வெளியே வந்ததுன்னு இவருக்கு தெரியாதாமாங்கிறாங்க பாண்டி. ஆமாடா கேட்கறவன் கேனப்பையில இருந்தா கேப்பையிலேயே கிணறு வெட்டலான்னு சொல்லுவாங்க, சொல்றதை நீ நம்பிட்டியாங்கிறாங்க. ஆமா அவர் சொல்றத நம்பருக்கு நான் என்ன கேனப்பையிலாங்கிறாங்க முத்துப்பாண்டி. பாருங்க மாமா அந்த பொம்பளை எல்லாம் நாமப்பட்ட பாடெல்லாம் போதும், முதல்ல நம்ம வீடு என்ன சத்திர
பாக்கியம்மா உங்க அப்பா கிட்ட சொல்லி அந்த பொம்பளைய அவ ஊருக்கு அனுப்ப சொல்லுங்கிறாங்க எஸ்கி. இல்லைனாலும் கஷ்டத்தையில அனுபவிக்க போறது நாம தான்ங்கிறாங்க எஸ்கி. ஆமா, இந்த மொட்டை ஓட்டுக்கிட்ட சொல்லி முதல்ல அந்த பொம்பளைய வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொல்லுங்கிறாங்க சிவபாலன். பாண்டியம்மா சாமி கும்பிட்டு டேபிள்ல வந்து உட்காடுறாங்க. ஏழை பாக்கியம், என்ன இன்னுமா அடுப்புக்கிட்ட அதை இதையும் செஞ்சுட்டு இருக்க? பசி உயிர் போகுது, திங்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கொடுங்கிறாங்க பாண்டியம்மா. ரொம்ப நேரமா சாமியை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தியே, நல்லபடியா சாமி கும்பிட்டியான்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. ஆமாலே சவுந்தரம், நல்லபடியா சாமி கும்பிட்டு ஆரோக்கியமா செயலுக்கு கீழுக்கு போயிடாம சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன்டா. உனக்காகத்தான் நான் சாமி கும்பிட்டேங்கிறாங்க. அப்படியாக்கா, ரொம்ப தேங்க்ஸுங்கிறாங்க. ஏலே சவுந்தரம், உனக்கு தானே நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஜெயிலை விட்டு வெளியே வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா உன்னால தானே இதெல்லாம் நடந்துச்சுங்கிறாங்க. இந்த விஷயத்துல நான் என்ன செஞ்சேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. என்னல சவுந்தரம், இந்த விஷயத்த வெளியில சொல்லக்கூடாது, நீ தானே சொல்லியிருக்கேங்கிறாங்க பாண்டியம்மா. ஏ பாக்கியம், பசியில வந்து உட்காந்துருக்கேன், திங்கிறதுக்கு ஏதாவது எடுத்துக்கிட்டு வாங்கிறாங்க பாண்டியம்மா. இங்க மாதிரி வந்து நீ எனக்கு தேவையில்லாம வம்புக்கு இழுக்காதீங்கன்னு சொல்றாங்க பாக்கியம். ஏலே நான் இப்போ உங்ககிட்ட என்னத்த கேட்டுட்டேன்? பசிக்குது, சாப்பாடு எடுத்துட்டு வான்னு தானே கேட்டேன். சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வா, பசி உயிர் போகுது, நான் சாப்பிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். முக்கியமான இடம்னா நீங்க அங்கிட்டு போக வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க எஸ்கி. அது எந்த இடம்னு தெரிஞ்சா நீ இப்படியெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க பாண்டியம்மா. பாரு, எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, நான் பழைய பாண்டியம்மா கிடையாது. அந்த பாண்டியம்மாவா இருந்தா ஏதோ கொஞ்சமாச்சும் பயப்படுவா. நான் புது பாண்டியம்மா, ஜெயிலையே பார்த்துட்டு வந்துவேன். நான் என்ன செய்ய போறேன்னு இல்லை எஸ்கி, போக போகுதான்ல உனக்குன்னு தெரியுங்கிறாங்க. ஏதாச்சும் முதல்ல திங்கறக்கு கொடுங்கிறாங்க. ஏன் இப்ப இளவு வேணும் மாதிரி அலை கொட்டிட்டு இருக்கிறீங்க, தின்னுங்கன்னு கொண்டு வந்து பாக்கியம் வைக்கிறாங்க. பாக்கியம், என்ன பேசிட்டு இருக்கிற? நான் எது பேசிட்டு இருக்கிறேன்? நீ இளவு வீடுன்னு சொல்றீங்க, வந்து திப்புன்னு வைக்கிற. ஏன் சிரிச்ச மாதிரி சொல்லக்கூடாதாங்கிறாங்க பாண்டியம்மா. இதா பாரு, நீ மட்டும் புது பாண்டியம்மா கிடையாது, நானும் புது பாக்கியம் தான். எக்கு தப்பா ஏதாவது பேசினேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என் மருமக வந்து உன்னை தலையை சீவிட்டு போய்கிட்டே இருப்பாங்கிறாங்க பாக்கியம். இப்படி வேற நடக்குமா? நடந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு பாண்டியம்மா ஒரு சின்ன கனவு காங்கிறாங்க. சண்முகம் அருவாளோட வர்றாங்க. சவுந்தரபாண்டி எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற? வெளியே வாடான்னு கூப்பிடுற மாதிரி. சவுந்தரபாண்டி வெளியில வந்து ஆக்க கட்ட கூவை, ஏன் பேரை சொல்றதுக்கு நீ யாருடா? அந்த எவனே நேர்ல வந்தாலும் என்னை கண்டு பயப்பாண்டா, வெறும் பையன் நீ, என்னை வந்து என் பேரை சொல்றியா? என்னல செய்வ நீன்னு சவுந்தரபாண்டி எடுத்துக்கிட்டு போறாங்க. முடிக்க மாட்டேன்னு நினைச்சியா அப்படின்னு சண்முகம் கையில வச்சிருந்த அருவாள் அப்படி வீசி விடுறாங்க. சவுந்தரபாண்டி கழுத்தை அப்படி பதம் பார்த்துருச்சு, தொப்புன்னு கீழே விழுந்துடுறாங்க சவுந்தரபாண்டி. அந்த பக்கமா எஸ்கி பாக்கியம் எல்லாரும் ஓடி வந்து ஆணு பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டியம்மா இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு கனவு கண்டு சிரிக்கிறாங்க. அட என்னாச்சு இவளுக்கு, மேல பார்த்துக்கிட்டு சிரிக்கிறாளேன்னு பாக்குறாங்க சவுந்தரபாண்டி. அக்கா என்னக்கா அங்க என்னக்கா விட்டத்தை பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கறாங்க சவுந்தரபாண்டி. லே சவுந்தரம், நடக்க போறதை நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சுங்க. விட்டத்துல அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு யாராவது எழுதி வச்சிருக்காங்களா? சரி, அப்படி என்னதான் படிச்சு பார்த்தேன், சொல்லு நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்கிறாங்க. லே சவுந்தரம், நீ எனக்கு தம்பினா நான் உனக்கு அக்கா இல்ல. இப்படி ஒரு நிலைமையில மனசுல நினைக்கிறத சட்டுப்பட்டுன்னு உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்ல. அதே மாதிரி அம்பட்டு சொல்லுவோமா, நான் ஒன்னும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேனேங்கிறாங்க பாண்டி. என்ன நடக்கணுமோ அது சரியான நேரத்துல நல்லபடியா நடக்க முடியாது. அதுல உனக்கு மட்டும் இல்ல, அம்பட்டு பேருக்கு நிம்மதி, எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும்ங்கிறாங்க பாண்டியம்மா. அப்படின்னா அக்கா ஏதோ ஒன்று திட்டம் போட்டுட்டா, அப்ப ஏதோ திட்டத்தோட தான் இவ இருக்கான்னு நினைக்கிறாங்க சவுந்தரம். சாமியார் எல்லாம் சொல்றாங்களே என்ன நடக்கணுமோ அது நல்லபடியா நடக்கணும், அதே மாதிரி எல்லாம் பாண்டியம்மா சவுந்தரபாண்டிய முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் உனக்கு எதையுமே நேரடியா செய்ய மாட்டேன், உனக்கு வச்சிருக்கேன் ஆப்புன்னு நினைக்கிறாங்க. எதை செஞ்சாலும் எல்லாத்துக்கும் சவுந்தரம் தான் காரணம்னு உனைய கையை காட்டி சண்முகத்தை நம்ப வைப்பண்ட, உனைய காலி பண்ணாம விட மாட்டேன்னு நினைக்கிறாங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி சவுந்தரத்து மேல பாசமா இருக்கிற மாதிரி சவுந்தரம்னு சிரிச்சு கிடக்குறாங்க பாண்டியம்மா. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற எஸ்கி என்ன செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் மாத்தி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒண்ணுமே புரியலைங்கிறாங்க எஸ்கி. எஸ்கி ரெண்டு பேர்த்தோட பொழப்பும் சிரிக்க போகுதுங்கிற அடையாளத்துக்கு தாண்டி அவங்க ரெண்டு பேரும் அப்படி சிரிக்கிறாங்கிறாங்க. சண்முக வீட்டுல கனி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. பரணி எடுத்துட்டு வந்து தண்ணி கொடுக்குறாங்க. இந்த உனக்கும் அக்காவுக்கும் லஞ்ச் மத்தியானத்துக்கு நானே எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், இப்போதைக்கு தண்ணி பாட்டில் மட்டும் கொண்டு போங்கிறாங்க. மதனி, அக்கா வர்றதுக்கு லேட் ஆகும், நானும் அக்கா கூடவே வந்துடுறேங்கிறாங்க. சரிடி, வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்கங்கிறாங்க பரணி. சரிங்கிறாங்க. வெளியில பார்க்கும்போது பாண்டியம்மா வந்துட்டு இருக்காங்க. பாண்டியம்மாவை பார்த்ததும் கனி பயந்து போய் முன் வச்ச கால பின்வாங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்பா அண்ணி அப்படின்னு சத்தம் போடுறாங்க. என்னன்னு வைகுண்டமா பரணியும் ஓடி வந்து கேட்கறாங்க. பாண்டி அம்மாவும் ராட்சசி மாதிரி அப்படி எதிர்த்து வந்துட்டு இருக்காங்க. அடியே, என் தம்பி பெத்த தங்க சிலையே, எப்படி இருக்க? ஏ ராசாத்தி, நல்லா இருக்கியான்னு பரணியோட கையை பிடிக்கிறாங்க பாண்டியம்மா. ஏய், முதல்ல இங்க எதுக்கு வந்த? மரியாதையா வெளியில போயிடுங்கிறாங்க. பரணி, எனக்கு யாருன்னு நினைச்ச? உன் அப்பா கூட பிறந்த அக்கா, உனக்கு நான் அத்தை. நான் உனைய பாசமா இங்க பார்க்க வரக்கூடாது? அதெல்லாம் உனக்கு மருமகளா இருந்ததெல்லாம் முன்னாடி. இப்ப நான் இந்த குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு நீ எப்ப துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ அப்ப இருந்து நானும் உனக்கு எதிரிதாங்கிறாங்க பரணி. எங்க வீட்டுல வச்சு உனக்கு கொடுத்த குடுப்பெல்லாம் மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பரணி, வயசுல மூத்தவ, பெரியவ, சொந்தக்காரி, அத்தைக்காரி, இதெல்லாம் கூட பார்க்காம நீ என்ன போட்டே, நீ அவ்வளவு சீக்கிரம் நான் மறப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேங்கிறாங்க பாண்டியம்மா. மறுபடியும் என்னை கோப்படுத்தினேன், அதுதான் நடத்துவேங்கிறாங்க. பரணியா போயிட்டா உனக்கு நல்லதுங்கிறாங்க பரணி. ஏ பாண்டியம்மா, அலையாத வீட்டுக்குள்ள உனக்கு என்ன வேலைங்கிறாங்க வைகுண்டம். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம படியேறி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன்னு கேட்குறேன். யார் இங்க வெத்தல் வாக்கு வச்சு அழைச்சா? ஆளையும் முவரையும் பாரு. ஜெயில உனக்கு எப்படி விட்டானுங்கன்னு கேட்குறாங்க வைகுண்டம். ஏய் வைகுண்டம், என்னை விட்டு தந்து ஆகணும். தம்பி சவுந்தரபாண்டி இருக்கானே, அவன் காசா பார்க்காம தண்ணி மாதிரி செலவு பண்ணியிருக்கான். ஒண்ணுக்கு 3 வைக்கல
வீட்டுல வச்சு என்னை வெளியில எடுத்துட்டான். மாமா காசு செலவு பண்ணி அப்பா தான் வெளியில எடுத்திருப்பாங்கன்னு சொல்றாங்க பரணி. மானங்கிட்ட பையன் உனையும் வெளியில கூட்டிட்டு வந்தானா இன்னும் உயிரோடவா இருக்கான்னு கேக்குறாங்க. இருந்தாலும் சொல்றேன் உன் தம்பிக்காரன் இன்னும் ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க மாட்டான். சீக்கிரமா ஊர்ல அவனுக்கு சங்கு ஊதிடுவாங்க பாருங்கிறாங்க. மாமா இவகிட்ட எல்லாம் என்ன பேச்சு விடுங்க. இங்க பாரு மரியாதையா சொல்றேன். இனிமே சண்முக வர நேரம் கண்ணுல படாம இங்க இருந்து ஓடிரு. கண்ணுல பட்டே உனக்கு வெட்டி போட்டுருவான். அவங்கிட்ட இருந்து உனக்கு காப்பாத்துறதுக்கு உன் தம்பி என்ன ஒரு படையே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. பேசாம இங்க இருந்து நீ ஓடிடு. நீ பரணி நான் என்ன உன்னை பார்க்க வந்தேன்னு நினைச்சியா அப்படின்ட்டு சூடாமணியோட போட்டோவா பாக்குறாங்க. இந்த படத்துல இருக்காளே சிரிச்ச மேனிக்க சூடாமணி உன் மாமியா அந்த ஓடுகாலி எப்படி செத்தா என்ன விவரம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போலாம்னு நான் வந்திருக்கேங்கிறாங்க பாண்டியம்மா.